பழம், 1 கிலோ ராயல் ஆப்பிள். நான் மற்ற ஆளுங்க மாதிரி இந்த ஊறுகாய் தொட்டு லபக்குன்னு சாப்பிட மாட்டேன், அது வயிறு எரியும். அப்புறம் 2 பொம்பளை பிள்ளை இருந்தா அப்படியே கூட்டிட்டு வாங்க. மது மங்கை மாது சூதுன்னு இருக்காங்க. மதுவை சாப்பிட்டா மங்கையை சாப்பிடணும், அனுபவிக்கணும். ஐயோ என்னைக்காவது அந்த பிள்ளை விளக்க மாத்த எடுத்துட்டு நீ அடிக்க போது சங்கத்துல, அது கூடிய சீக்கிரம் நடக்க போற. மங்கை இல்ல மாது. சரி பரவாயில்ல, நீங்க இருக்கீங்க, அந்த நேரத்துல யாருன்னு தெரியாதுன்னு போயிருவீங்க. நீங்க எல்லாம் பேசுவீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு 2 பொம்பளை பிள்ளைன்னா, சரக்கு எடுத்து கொடுக்க 1, சைடிஷ் எடுத்து கொடுக்க 1. சரக்கு எடுத்து கொடுக்க ஒரு பொம்பளை பிள்ளை. அருளண்ண, உங்களுக்கு எல்லாம் பொழைக்க தெரியல. எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தாதீங்க, கருமம். வீட்டுக்கு போனா அதே முகரையவே எவ்வளவு நாளுங்க பாக்குறது? என்ன மனுஷன், உனக்கு என்ன செலவைக்க போறாங்களா புதுக்கோட்டையில? வீட்டுக்கு போனா பொண்டாட்டிக்கு அதே 2 கண்ணு, அதே மூக்கு, அதே வாயு, அதே இது. அட அறிவு, அதெல்லாம் விளக்கமா சொல்லிட்டு இருப்பாங்களா? நீதான் புரிஞ்சுக்கணும். அதனால பொண்டாட்டிய சட்டை மாத்துற மாதிரி மாத்துங்க. ஒரு பொண்டாட்டியோட யாரும் குடும்பம் நடத்தாதீங்க சொல்லிட்டேன். நாடகம் வள்ளி திருமணம். முருகனுக்கே 2 பொண்டாட்டி கேக்குது, கடவுளுக்கே. அவ்வளவு பெரிய சாமிக்கே 2ன்னா நம்ம சாதாரண மாடிடு. நம்ம 400 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம் ஐயா. இனிமே வச்சுக்க முடியும், வேணா பார்த்து தடவிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? முடியாது செயல்பாடு எல்லாம் தான். இப்ப எங்களுக்கு தான் ஆசை, விடிய விடிய இங்க கத்துறோம், வீட்டுல போய் பப்பரப்பான்னு தூங்கிடுவோம். அவ்வளவுதான், இனிமே ஆசைப்பட முடியும், அனுபவிக்க முடியாது. அதனால அந்தந்த வயசுல அதை செஞ்சிருங்க. 10 பாலியம், 20 இளமை, 30 மூப்பு, 40 நர, 50 ஆட்டம், 60 எட்ரா சுடுகாட்டுக்கு ஓட்டான்னாங்க. 60 வயசுக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிடணும். இல்லைன்னா 60 வயசுக்கு மேல எவனாவது செஞ்சுக்கிட்டு இருப்பான், நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன செய்வேன்? யாரும் மீசைய பிடிச்சி இழுத்துட்டே இருக்கிறாங்க, எவன் தெரியல. அரும்பு மீசை முளைச்சு வருது. தியாகனே, தண்ணி கலக்காம சாப்பிட்டியா நீ? எங்க நான் குடிச்சேன்? நான் குடிக்க வச்சிருந்த சரக்கை எவனோ குடிச்சிட்டு மூத்திரத்தை பெஞ்சு வச்சிருக்கிறான், அதை எடுத்து குடிச்சு புட்டு அதுலயும் போதை வருது. ஒண்ணுக்கு போக இடம் இல்ல, பாட்டில் அடிச்சு வச்சுட்டாங்க, எடுத்து குடிச்சு புட்டேன். ஐயோ நல்லா இருக்குப்பா சரக்கு நீ. ஐயோ நாரதர்ல சந்தனத்தை பூசிக்கிட்டு திட்டு 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 திட்டுன்னு ஒண்ணாப்ல. எதுக்கு? யாரு இப்ப உள்ள மூத்தத்தை பெஞ்சது? காலிஷு, ஐயோ மாமனார் மரியா எங்கெங்க அந்த மஞ்ச வேட்டி? அவர் பேரு என்ன? அவருதான் எங்களை கூப்பிட்டு வந்தாரு, கணேசன். சப்புறதுக்கா? மிஸ்டர் கணேசன் ரயில்வேல வேலை பார்க்கிறாரா? அப்ப நல்லா இருக்குமே. ரயில்வே டிபார்ட்மெண்ட் கணேசன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். ஆமா, எனக்கு மட்டும் வாங்கிட்டு வராதீங்க, பாவம் பக்கம் மேலத்துக்கு ஒரு கோட்ரு உள்ள. வெங்கடேஷ் பாடுங்க, நாங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். உங்க பேரை சொல்லி நாளைக்கு நான் வச்சு சாப்பிடுறேன்னு. அது உன் திறமை எப்படியாச்சும் பண்ணிக்க, நாங்க எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆமா, உள்ள ராஜபாட்டு தண்ணி அடிக்க மாட்டாரு, வெங்கடேஷ் தண்ணி அடிக்க மாட்டான். வந்திருக்கிற பப்புன்னு மோந்து பார்ப்பான் மானங்கட்ட பையன். ஆமா, எனக்கு நான் வாங்கி வைப்பேன், எடுத்து குடிச்சிருவான். அதனால 2 கட்டிங். தம்பி உனக்கு கோட்டு வேணுமாப்பா? வேணாமா? காப்பு கட்டிருக்கியா? அவுத்து வச்சுட்டு குடி, திருப்பி குளிச்சுட்டு எடுத்து கட்டிக்கலாம். எல்லாம் என்ன இப்படி இருக்கிற? குளிச்சுட்டு கட்டிக்க. ஆமா, போ, என் முன்னாடி நிக்காத, அந்த பக்கம் போ. ஐயா, உன் பழக்க வழக்கமே சரியில்லையே. என்ன நீனு தண்ணி வாடையும் பொம்பளை வாடையும் இல்லைன்னா என் பக்கத்தை நிக்காத, போ. பழக்க வழக்கமே வெட்டிக்காரங்களே. சரி, எனக்கு உள்ள ஒரு வேலை இருக்குது. அப்படியா? அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் கணேசன் வரையில நம்மள கூட்டு வந்தாரு, போவேலையும் அது மாதிரி நம்மள கொண்டாந்து விட வருவாரா? வண்டி வச்சிருக்காரா? அதெல்லாம் தேவையில்லைங்க, கட்டிங் தாங்க தேவை.
நாக்கு பிடிச்சி இழுக்குது. கட்டிங் வாங்கிட்டு வந்தாச்சு. கட்டிங் வாங்கிட்டு வந்தாச்சு. சப்போர்ட்டுக்கு வாங்க போயிருக்காரு. கணேசன் வாழ்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் கணேசன் வாழ்க. யூடியூப் எடுங்க, நல்லா எடுக்கலான்னு கேமரா முறுக்கி விடுவேன். என்ன நீ என்னையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கிற, தொலைச்சு விடுவேன். ராஸ்கல். சரி, எங்க அண்ணன் காளிமுத்து அண்ணன் வராரு. அவர் வரையில நான் ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டேன். ஹலோ. அப்படி இருக்கட்டும். ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஒரு பாட்டு கேட்டிருக்காரு அண்ணன். பாருங்க. எனக்கு ரொம்ப சிரமம், தொண்டை பாட ரொம்ப சிரமம். அதோட தொழில் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆச்சு ஏன் குறைக்கிறீங்க? நல்லா வைங்க, ஃபுல்லா ஏத்து. சுத்தமா குறைஞ்சிச்சு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை சிறப்பாக நடந்து கொண்டு விளையாட்டுக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிகர்களுக்கும் நாடகத்தின் அற்புதமான முறையில் ஒளிபெருக்க அமைத்த அற்புதமான உள்ளத்துக்காண்டி பேர் என்ன? ராஜா கோதமங்கலத்தை சேர்ந்த ராஜா அவர்களுக்கும் என்ன இது பெரிய மனுஷன் செய்யற வேலை என்ன இது? சின்ன பிள்ளை விளையாட விளையாட்ட தண்ணி புதிக்கிறது. ஒளிபெருக்க நிமிடத்திற்கு மணி நன்றி குறிக்கொண்டு நாடகத்தின் ஏற்பாடான பாசம் அன்பு சகோதரர் அருமையானார் கணேசன் அவர்களுக்கு நன்றி குறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்த அத்தனை மாப்பிள்ளை ராஜநடிகர் சென்ற இடமெல்லாம் தனக்கண்டு புகழை நாட்டி வரக்கூடிய மாப்பிள்ளை வீரமங்கலத்தை சேர்ந்த லேனா கவிராஜ் அவர்கள் நன்றி கூறிக்கொண்டு என்னை வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்த அத்தனை உள்ளத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த இடத்தை மன்னிப்பதற்காக இந்த நாடு இப்பேற்பட்ட நாடு என்பதை கூறுவதற்காக நல்லபடியை நாடு நாடு பிரமணத்தை எதிர் பல்லவர் கூட்டத்தில் கூட வல்லலை பார்த்து நெஞ்சில் என்பதற்காக எடுத்து நினைப்பதற்காக கோட்டையில் ஆலமரம் அவசியம் பாரு உங்களுக்கு காட்ட வேண்டிய கோட்டையில் ஆலமரம் பாடி ஆகணுமா அவசியம் பாடுறேன். அது அடுத்த பாட்டு பாடிட்டு அது ஹரிச்சந்திர நாடத்தில் பாடுறது கேட்டிருக்காரு வெளிநடத்துல விருப்பத்துக்காக பாடிருப்பேன். பிரமணை பிரபலநாதனை நாட்டில இளவரசனை நாளை மங்கை பாகனை கோட்டி உள்ள வாய்ப்பு வந்துடும் கொஞ்சம் போய் கூப்பிட வந்ததற்காக இடத்தை பார்த்தவனையே பெருமை சேர்க்கலாம் என் கணத்தோடு இந்த இடத்தில் அலைபணிப்பதற்காக நான் பாடுகின்ற பாடல் நலமாக அமையட்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு மட்டும் பாடை நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் கடலலை கால்களை தமிழும் புதுக்களை
கண்கள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் சிந்தி நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் என்று பாடினான் தமிழில பாடினாள் ஒரு பூவை போல தேடினார் சிந்தி நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் ராஜையின் நெஞ்சமே கண்ணனுக்கு காரணமே ராஜையின் நெஞ்சமே பாடி பரவசமாயுடைய பாத்திரத்தோடைய பாடி பரவசமாயுடைய பாத்திரத்தோடைய ஆடுமையிலே நீயோ ஓடி வருவாயப்பா உள்ளம் உதயா போடா உன்னதி காண்கையிலே அள்ளி அழைத்திடவே எனக்குள்ள ஆசை பெருகிடப்பா முருகா ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மினித்துது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீயெல்லாம் தெய்வம் வேறது நீ என்னை சேரும் நாளது ஓ ஐயா இங்க உயிரை கொடுத்து பாடிக்கிட்டு நீ விளையாடுகிறீங்க பெரிய உடமனை மூர்க்கன் என்றார் மூர்க்கனை முதல்ல அவர் ஊதினாரு அவர் ஊதிட்டு போயிட்டாரு பரவாயில்ல இப்பதான் 16 வயசு திரும்ப மேகமே மேகமே பாலினா திகழுவே மேகமே மேகமே பாலினா மேகமே மேகமே பாலினா திகழுவே ஆயிரம் நிலவேவோ ஓராயிரம் நிலவேவா இதழோரம்
கவனிப்பதற்காக வேண்டி குரல்
பெருமைப்படுவோம். இந்த ஒரு பாட்டு நேரம் ஆசை இன்னொரு பாட்டு நேரம் இருப்பான் முடித்துவிட்டு கதைகளை தொடர்பு நன்றி வணக்கம்.